பிரைஸ் லார்ட். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Proverbs 28 and verse 1. ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தைப் போல தைரியமாய் இருக்கிறார்கள். துன்மார்க்கர்கள் நான் அநியாயமாய் சம்பாதித்த பொருட்கள் எப்போ மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடுமோ, இல்லை அநியாயமாக சேர்த்து வைத்த காரியங்கள் எப்போ நம்மகிட்ட இருந்து அபகரிக்கப்படுமோன்ற ஒரு பயத்தில் எவ்வளோ தான் வசதியாக இருந்தாலும் எவ்வளோ தான் உயருக்கு போனாலும் ஒரு பயத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறாங்களே தவிர நிச்சயமாக ஒரு நாளும் அவங்க சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ்வதே இல்லை. ஆனால் நீதிமான்களோ தான் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவங்க சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். எவ்வளவோ மிருகம் இருந்தாலும் நம்ம ஏன் சிங்கத்தை மட்டும் காட்டு ராஜா என்று சொல்லி அழைக்கிறோம்? அதுவும் நம்முடைய தேசிய விலங்குன்னு சொன்னால் புலிக்கு இல்லாத ஒரு அழகாக ஒரு கம்பீரமாக சிங்கத்துக்கு மட்டும் ஸ்பெஷலாக இருக்கா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. காட்டு ராஜா என்று சொல்லி அழைக்கிற அளவுக்கு சிங்கத்திடத்த சில பிரத்யேகமான குணங்கள் உண்டு. என்னன்னு சொன்னால், புலிகள் எப்பவுமே தனித்து தான் வாழுமே தவிர கூட்டமாய் குடும்பமாய் வாழாது. அதே போல் தான் வேட்டையாடிய உணவை தான் மட்டும் சுயநலமாய் தனித்து உண்ணுமே தவிர அது யாருக்கூடையும் கொஞ்சம் கூட ஷேர் பண்ணவே பண்ணாது. ஒருவேளை அதை சாப்பிட்ட பின்பு மிச்சம் உணவு இருந்தால் கூட அதை ஒளித்து வைத்து அதை பாதுகாத்து எந்த மிருகத்துக்கும் அதை கொடுக்காம தான் மட்டும் அதை ஒவ்வொரு நாளும் வைத்து உண்ணுமே தவிர ஒரு நாளும் அது பகிர்ந்து கொடுக்கவே கொடுக்காது. இதுதான் புலியோட குணங்கள். ஆனால் சிங்கம் அப்படி இல்லை. சிங்கம் எப்பொழுதுமே ஒரு கூட்டமாக குடும்பமாக தான் வாழும். அதே போல் தன்னுடைய தேவைக்கு மாத்திரம்தான் அது வேட்டையாடுமே தவிர தேவையில்லாமல் தனக்கு பசி இல்லாமல் அது எந்த ஒரு மிருகத்தையும் அது காயப்படுத்தவே படுத்தாது. அது மாத்திரம் இல்லை, சிங்கம் வேட்டை ஆடினாலும் அது தனித்து உண்ணாது. அதை எடுத்துகிட்டு வந்து குடும்பமாய் பகிர்ந்து தான் உண்ணும். அதே போல் தன்னுடைய குடும்பத்தின் பசி ஆறிச்சு, தனக்கு தேவையான உணவு கிடச்சிச்சு, நம்ம பசி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் காட்டில் இருக்க மற்ற மிருகங்களுக்கு அந்த நரிகளோ ஓநாய்களோ கழுகுகளோ சாப்பிட்றதுக்கு அந்த மிச்சம் இருக்க உணவை அது அப்படியே கொடுத்துரும். அது ஒளித்து வைத்தோ இல்லை சேர்த்து வச்சோ நாளைக்கு சாப்பிட்லான்ட்டு அந்த பயத்தில் இருக்கவே இருக்காது. ஒருவேளை நாளைக்கு உணவு கிடைக்கலன்னா என்ன பண்ணுறதுன்னு பயம் கண்டிப்பாக சிங்கத்துக்கு கிடையாது. அது தனக்கு கிடைக்கிற உணவை தானும் உண்டு தன் குடும்பத்தையும் வாழ வைத்து தன்னுடைய குடிமக்களாக இருக்கிற மற்ற காட்டு மிருகங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கிற குணங்கள் தான் சிங்கத்தை ராஜாக்கள் என்ற ஒரு அந்தஸ்துக்கு உயர்த்தி இருக்கிறது. அப்படியாய் ஒரு சிங்கம் எப்படி காட்டுக்கு ராஜாவாக இருக்கிறதோ அதே போல் இந்த நாட்டுக்கு நீதிமான்கள் தனக்கு கிடைக்கிற காரியத்தை தானும் வாழ்ந்து தன் குடும்பத்தையும் வாழ வைத்து தன்னால் என்ற தர்ம காரியங்களை இந்த சமுதாயத்தில் மற்ற குடிமக்களுக்கு செய்து எல்லாரும் வாழ்வதற்கு வழி செய்கிற நீதிமான்களாய் இருக்கிற ஒவ்வொருத்தரும் நிச்சயமாய் சிங்கத்தை போல ராஜாக்களாய் வாழ்கிறார்கள். அப்போது ஒரு சிங்கம் காட்டுக்கு ராஜாவாக இருக்கும் என்று சொன்னால் அது எப்படி தைரியமாக இருக்கிறதோ அதே போல் நீதிமான்கள் இந்த நாட்டில் எந்த பிரச்சனை எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை கண்டு அஞ்சாமல் நிச்சயமாய் தான் செய்த நீதி நிமித்தமாய் அவங்க தைரியமாய் ராஜாக்களை போல அங்கீகரிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். எனவே நாமும் துன்மார்க்கமாய் அநியாயமாய் எப்படியாவது மேலே வந்தால் போதும், எப்படியாவது நம்ம உயர்ந்தால் போதும்னு நினச்சி நம்ம பயந்து வாழ்வதை காட்டிலும் நம்மகிட்ட கொஞ்சம் இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் நீதியின் வழியில் நாமும் வாழ்ந்து பிறரை வாழ வைத்து ராஜாக்களை போல வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.